பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தன. மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவன், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ராப். அப்படிதான் ஐயாக்கு நல்லா விசுறேன். ஏய் அக்கல்ல காத்து வரல பார். நல்லா நல்லா இல்ல அடுத்தது ஆனா நம்ம இந்த திசையில தான் போகணும்னு டிராகனே சொல்லுது. ஆனா நம்மளால இந்த பாதையில போக முடியாது. ஏன்னா பூவோட காவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது தாண்டி போக முடியுமா? அவசரப்படாத, ஏதாவது ஒரு வழி நிச்சயம் இருக்கும். வாங்க சொல்லு, அது என்ன வழின்னு சொல்லு. யாருக்கு தெரியும்? வேற வழி இருக்குன்னு சும்மா ஃப்ளோல அடிச்சு விட்டுட்டேன். வழி ஏதாவது இருக்கும், வாங்க பாக்கலாம். அங்க பாருங்க. அத கூட வேண்டாம் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. அதான் என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேனே. இல்ல எல்லாத்தையும் நீ கொடுக்கல. அதான் கையில வச்சிருக்கீங்க, அத கொடு, நாங்க போயிடுறோம். இல்ல 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 இதை என்னால தர முடியாது. இதால உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். வேண்டாம் அது ஆபத்தானது. சொன்னா கேளுங்க. டிராகன் டைட்டில் மரியாதை திருப்பி கொடுத்துறேன். ஓ இல்ல இல்ல டிராகன் டைட்டில் கடைக்க புடிச்சிட்டேன். ஜெனரல் பூவே வந்துட்டாரு. இதுக்குள்ள என்ன இருக்கு? குடுச்சின் ஹோ. அவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்களே யாரு? நாங்களே எலிமெண்ட். நான் ரெயின் டிராப், இது ஷாலியன், அது மீவா, அப்புறம் இந்த காமெடி பீஸ் ஜின்ஹோ. என்னோட பெயர் கி. நான் ஒரு இளவரசன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உங்களை மாதிரியான நல்லவங்களை சந்திச்சதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த மலைக்கு பின்னாடி ஏதாவது பாதை இருக்கான்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒரு பாதையை சொல்றாங்க, ஆனா அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா வருஷ காலமா எல்லாரும் அந்த பாதையை தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர வேற எதுவும் பாதை இல்லையே. அங்க இருக்கிற பூ கூட மக்களுக்கு நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும். சரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உங்களுக்கு வேற வகையில உதவுறேன். ஆனா நீங்க என்ன நம்பணும். உன்னோட முகத்தை பார்க்கணுமே. தயவு செஞ்சு முகத்தை பார்க்காதீங்க. என்னோட பாடி கார்ட்ஸ் தான் அவங்க. அவங்களுக்கு இப்போ நோய் வந்திருக்கு. அது ஒரு தொற்று வியாதி. அந்த வியாதி இன்னும் அவங்களுக்கு முழுமையா குணமாகல. அதான் சொல்றேன். போங்க போய் தொலைங்க போங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டிட்டு போ. போச்சா? Snakes, yes. பெரிய பாம்பு. அது ரொம்ப விஷமுள்ள பாம்பு. அது உள்ள ரொம்ப கோவமா இருக்கு. But with being cramped up and all. கண்டிப்பா திறந்து காட்டுறேன். இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வேணாம் சாமி, நீ போப்பா. அது இத நம்ப முடியல. அந்த மலைக்கு போறதுக்கான பாதை இது ஒண்ணே மட்டும்தான். எப்படி அந்த எலிமெண்ட்ஸ் இத தாண்டி போனாங்க? இங்க எந்த விதமான எலிமெண்ட்ஸும் வரல ஜெனரல். இங்க ஒரு ஆளோ சாதாரணமான 4 மனுஷங்களும் தான் வந்தாங்க. உங்களோட முகத்தை கூட நாங்க பார்க்கணும், செக் பண்ணணும்னு சொன்னோம். ஆனா அவங்க வியாதிக்காரங்களா? அதனால அவங்க முகத்தை நாங்க பார்க்கல. உங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க. அந்த பாடி கார்ட்ஸ்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாரும். அவங்க உங்களை ஏமாத்திட்டு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இப்ப அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. இந்த இடம் ரொம்ப பெருசு ஜெனரல். அவங்க எங்கேயும் தப்பிச்சிருக்க முடியாது. நம்ம கார்ட்ஸ் எல்லாம் 4 பக்கமும் அனுப்பி தேடலாம். 4 பக்கமும் அனுப்பி அவங்கள தேடுறதா? ஓகே பிளேமோ, அப்படியே பண்ணிடு. இது ஒரு நல்ல ஐடியா. உண்மையிலே நீ ஒரு பெரிய ஜீனியஸா இருக்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நிச்சயம் உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். என்னோட மாஸ்டர் கத்து கொடுத்த பாடம் தான். நல்லது செஞ்சா நமக்கு நல்லதுதான் நடக்கும். அதே நேரத்துல நம்ம யாருக்காவது கெட்டது செஞ்சோம்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஜென்ஹோ விட மாட்டீங்களே. ப்ளீஸ்
என்னுடைய நற்குணத்துக்காக என்னுடைய மாஸ்டர் இதை எனக்கு வெகுமதியா கொடுத்திருக்காரு. உங்க நல்ல குணத்துக்காகவா? இது என்னது? எனக்கே தெரியாது. ஏன்னா மாஸ்டரே சொல்லிருக்காரு வீடு போய் சேர்ற வரைக்கும் இதை திறக்க கூடாதுன்னு. அதனாலதான் அவர் பேச்ச மீறாம நான் கூட அதை ஓபன் பண்ணல. உங்க மாஸ்டர் என்ன சொல்லிருக்காரு? நீங்க திறந்து பார்க்க கூடாது தானே? ஆனா நான் திறந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. பாத்தீங்களா, எனக்கு இந்த ஐடியா கொஞ்சம் கூட வரலையே. கரெக்டா சொன்னீங்க, சூப்பர். இப்ப இதுல என்ன இருக்குன்னு பாத்துடலாமா? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. வேடா கொஞ்சம் பொறுங்க. என்ன பாருங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஜெனரல் உடனடியாக பார்க்கணும்னு வர சொன்னீங்களா? பாய்ஸ், என்னோட லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பான இதை காட்டத்தான் உங்களெல்லாம் வர சொல்லியிருந்தேன். இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இது மட்டும் நான் நினைச்ச மாதிரியே சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கிடைச்சிரும். எவ்வளவு நேரம் இதையே பாக்குறது? ஏச்சி டான்ஸ் ஆனது போதும் நிறுத்து. ப்ளீஸ் இன்னொரு தடவை ஆடுங்களேன். வேண்டாம், இன்னொரு தடவை வேண்டாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஆட வேண்டாம். என் மாஸ்டர் என்னோட மனநிலையை புரிஞ்சிருக்காரு. அவருக்கு எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உன்னை எனக்கு வெகுமதியா கொடுத்திருக்காரு. எங்க அப்பா எல்லாம் நல்லதுக்கு தான் செய்வாரு. எதுக்காக உங்க அப்பா இதுல அடைச்சு வச்சாருன்னு சொல்றீங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட ராஜ்யத்துல நீ பலதரப்பட்ட பூக்களை பார்த்து ரசிக்கலாம். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த உலகத்துல நீ எதெல்லாம் விரும்புறிய அது எல்லாத்தையும் உன்னோட காலடியில கொண்டு வந்து கொட்டுற. நானா என்னோட திருமண வாழ்க்கைய ஆரம்பிக்க தயாராயிட்டேன். எஸ் எஸ், இதுதான் என்னோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள். பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். சரியா சொன்ன கோல்ட் மங்கி. நீ என்னோட பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த தோல்விகளும் வராது. எங்க அவளை காணோம். இங்க என்ன நடக்குது? ஒரு கால வச்சு கண்டுபிடிச்சிருக்க கூடாதா? இதுக்கு காலெல்லாம் வைக்க முடியாது பிளேயர். இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நாம அனுப்ப போற ராக்கெட் இந்த ஐபால வானத்துக்கு எடுத்துட்டு போகும். இந்த ஐபால நான் ராக்கெட்ல ஸ்பெஷலா பிக்ஸ் பண்ணிருக்கேன். இந்த ஐபால்ஸ்க்காக நான் 2 கிளாம்ஸ் வச்சிருக்கேன். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. சூப்பர் ஐடியா. ஆமா, அசுத்திட்டீங்க. அது இந்த டைரக்ஷன்ல வானத்தை நோக்கி சீறி பாயும். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் இதுல பிக்ஸ் பண்ண ஐபால் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதோட வேலையை ஸ்பேஸ்ல ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பூமியில நான் எந்த இடத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னோட ஐபால் அதை எனக்கு தெளிவா எல்லா இடத்தையும் படம் பிடிச்சு காட்டிடும். அதுதான் இந்த ஐபாலோட வேலை. அதனால இந்த ஐபால ரொம்ப பத்திரமா அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. நான் சொன்னதெல்லாம் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஆமா ஜெனரல். ஒரு வாழைப்பழம் இருந்தா அதை காட்டி அதை நிறுத்தலாமே. வாழைப்பழம் ஐடியா வந்துடுச்சு. சரியான நேரத்துல இத கொடுத்த. இப்ப அது வரும் பாரு. ஏய், அதான் மதிய சாப்பாட்டுக்கு. இங்க பாரு, மாங்கி மாங்கி. இத பிடிச்சாச்சு. இப்ப அடுத்தது என்ன? இத பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு அந்த ஜார்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லையே. ஆஹா, அதுல என்ன பார்த்தா ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி இருக்கா? இந்த ஜாரை யாரு ஓபன் பண்றாங்களோ அவங்களோட குணாதிசயங்கள் தான் அவங்களுக்கும் வரும். இல்ல, எல்லாம் ஒன்னாலதான். நீ மட்டும் இதை திறக்காம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நீங்க தான் உண்மையை விரும்புறீங்களா? இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. என்னால எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்ன அவ இப்ப ஒரு 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 குரங்கா இருக்காளே. இல்ல, நான் சொல்றத கேட்டு கோவப்படாத. தயவு செஞ்சு திரும்பி வா. என்னோட மாஸ்டரை போய் பாரு. அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனா அவர் எங்க இருப்பாரு? அவர் இந்த மலை உச்சியில இருக்காரு. அவர் ஒருத்தரால அதை பிடிக்க முடியாது. வார்ஜின் ஹவுஸ். நாம 2 பேரும் அவருடைய மாஸ்டரை கண்டுபிடிக்க போலாமா? பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். குறிப்பிட்ட கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஐபால் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த உலகமே எனக்கு சொந்தமாயிடும். நல்லா கவனிங்க. லான்ச் பண்றதுக்கு தயாராயிருங்க. 3 2 1 லான்ச் பண்ணுங்க. அதோட மொத்த பாகங்கள்லாம் எங்க விழும்? மொத்த பாகமும் விழுந்துடுச்சடா. நில்லு என் நண்பே, நில்லு, என்ன மன்னிச்சிரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னால அவளை பிடிக்க முடியலையே. நான் இருக்கேன், எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப பாருங்க நான் எப்படி அவளை பிடிக்கிறேன்னு. நீயா? அப்படின்னா அவளை எங்க? இதுதான் அந்த இடமா இருக்கணும்.
அப்படின்னா நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? எனக்கு என்னவோ இத பார்க்க டெஸ்ட் மாதிரி இருக்கு. இத பாரு, இது ஒரு விடுகதை. நாம தேடி வந்த ஆன்சருக்கான விடை கூட இதுலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல இருக்கிற கோழி, இந்த ரோடு ரெண்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒருவேளை எடை அதிகமாயிடுச்சோ? இல்லையே, இது எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு தானே நான் அனுப்புறதுக்கு தயாராவே ஆனேன். எனக்கு ஒரு சரியான விளக்கம் இத பத்தி தெரிஞ்சே ஆகணும். லேமோ, எங்க இருக்க? கூப்பிட்டாண்டா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப வேற நான் யாரையாவது யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நான் இருக்கேன், நான் உங்களுக்கு உதவி பண்றேன். பாத்தீங்களா? இல்ல 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 இல்ல, உன்னோட உடல்வாக அதுக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகாது பச்சையா. உன்ன மாதிரி ஆள என்னோட ராக்கெட் சுமந்துட்டு போறது நடக்காத காரியம். அதனால கொஞ்ச நேரம் பேசாம இரு. எனக்கு அளவுல சீரியஸா வேற யாராவது வேணும். நல்லா யோசிச்சு பாரு பூ, நல்லா யோசிச்சு பாரு. என்ன சத்தம்? இப்படி ஏதாவது சத்தம் போட்டு என்னோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா நான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ல எப்பதான் வெற்றி பெறுது? அப்படின்னா சத்தம் போட்டது யாருன்னு போய் கண்டுபிடி. யாரா இருந்தாலும் என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. பிளேமோ, நீயும் கூட போ. அந்த சத்தத்தை கேட்டா அவன் மாதிரி தான் தெரியுது. இல்ல, அவங்க கையில மாட்டிட்டான். இப்ப நான் எப்படி அவளை காப்பாத்த போறேன்? நம்ம அவங்க பின்னாடியே போய் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். ஏய், நீ கூட்டிட்டு வா. இல்ல இல்ல, நீ கூட்டிட்டு வா. நீ கூட்டிட்டு வாட்டல. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னா இல்லையா? ஓ, என்னோட பிரச்சனைக்கு இப்ப சரியான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. எக்ஸலன்ட் வாட், சூப்பர் பிளான். நான் இந்த மங்கிக்கு என்னோட ஒர்க் கண்டிஷனை பத்தி டீச் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இத ஸ்பேஸ்க்கு அனுப்ப போறேன். அப்புறமா நான் நினைச்சதை சாதிக்க போறேன். ஆனா அது ஒரு நிஜமான மங்கி இல்லன்னு அவனுக்கு தெரியாதே. போங்க. சரி, முறைக்காதீங்க. பக்குவமா சொல்ற மாதிரி சொன்னா ஜெனரல் பூ எதையுமே ஏத்துக்குவாரு. அவளை நிச்சயமா கூட்டிட்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவசரப்படாதீங்க, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நீங்க போக வேண்டாம். நீங்க இங்க இருந்து போறதுக்கு நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். உங்க 2 பேருக்கு இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில காதல்னு ஒரு விஷயம் வந்திருக்கா? இல்லையே. நான் யோசிக்கவே வேண்டாம். அதனாலதான் உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியவும் வாய்ப்பு இல்ல. அத லான்ச்சர் கிட்ட கொண்டு போங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். இடைஞ்சலுக்கு மன்னிக்கணும். நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன்னா, அதோ அங்க தூக்கிட்டு போறீங்களா அந்த மங்கியை பத்தி தான். என்ன பேச போற? அந்த மங்கி, அந்த பொண்ணு. ஆனா அது இப்போ, அதாவது அது என்னோட மனைவி. என்னது? குழப்பமா இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கும். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு நான் இதை எப்படி எடுத்து சொல்றதுன்னு புரியல. அது ஒரு பெரிய கதை. அதை நான் சொல்லணும்னா இரு அவருக்கு நான் எடுத்து சொல்லிட்டு வரேன். நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. நிஜமாவா? நிச்சயமா. நீங்க இந்த மங்கியை ரொம்ப விரும்புறீங்க, இது கூடவே இருக்க ஆசைப்படுறீங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஓ, அப்படின்னா நாங்க 2 பேரும் போகலாமா? நிச்சயமா. 2 பேரும் சேர்ந்து தான் போக போறீங்க. இல்ல 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 இல்ல, தயவு செஞ்சு நிறுத்துங்க. எனக்கு என்ன பண்ண போறீங்க? விட்டுருங்க. அந்த சிக்கன் எதையோ கிராஸ் பண்ற மாதிரி இருக்கே. ஓ, ஒருவேளை வேற பக்கம் போறத குறிக்குதோ? இல்ல, அப்படின்னா அந்த 12 வருஷம் நல்லா திங்க் பண்ணி பாரு. இது யோசிச்சு தலைதான் வலிக்குது. இதுல என்ன சொல்லிருக்காரு? ஒருவேளை இதுல எந்த ஆன்சரும் இல்லாம நம்மள குழப்பறதுக்காக இருக்கலாம் இல்லையா? நீ என்ன சொல்ற? பரவாயில்லையே, சரியா கண்டுபிடிச்சிட்டியா? ஓ, எனக்கு தெரியும். அப்பவே தெரியும் இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்குன்னு தெரியும். ரொம்ப குழம்பிட்டீங்களா? அப்படியே சும்மா வாக்கிங்கா கீழே வரைக்கும் போயிட்டு வந்தா, அவ்வளவுதான். ஆனா இது எதுக்கு நீங்க போர்ட்ல வரைஞ்சு போட்டுட்டு போனீங்க? எனக்கு நல்ல படம் வரைய வரும், அதனால வரைஞ்சாச்சு. நீங்களும் அதையே பாத்துக்கிட்டு இருந்ததுனால தானே வீட்டுக்குள்ள இது வரைக்கும் போகல. சரி, எதுக்காக இங்க வந்தீங்க? எல்லாம் உங்க பொண்ணு மோராவை காப்பாத்துறதுக்கு தான். இல்ல, என்னோட காதல் என்ன எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. ஒரு உண்மையான காதல் குரங்குக்கு பக்கத்துல சிறைக்கு உள்ள கொண்டு வந்து என்ன வச்சிருக்க. ஆனாலும் நான் மனசு தளர மாட்டேன். நீ என்ன பாத்துக்கிட்டாவது இருக்கியே, அதுவே எனக்கு போதுமாரா. நான் என்னதான் ராஜ பரம்பரையில பிறந்திருந்தாலும் நான் இப்போ உன்னோட அன்புக்கு அடிமை ஆயிட்டேன். நீ குரங்காவ இருந்தா கூட நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இங்க பாரு, உன்னை நான் எந்த விதத்திலையும் கைவிட மாட்டேன். என்னை விட்டு நீயும் போக கூடாது. உனக்காக நான் என்னோட இதயத்தையே பறிச்ச கொடுப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த குரங்கு கொடுக்க ஜெண்டல் பூ பாக்கணுமா? இல்ல மாறா, இல்ல அவளை திரும்ப கொடுங்க. என்னோட ஸ்வீட் மங்கி மோராவை திரும்ப என்கிட்ட கொடுத்துடுங்க. ஆனா உண்மையிலே அரண்மனை ரொம்ப அழகா இருக்குப்பா. இப்ப அதான் முக்கியமா. அவங்க எங்க இருக்காங்கன்னு பாக்கலாம். ஏன்னா நம்ம இந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு டிராகன் கேட் கிட்ட போய் ஆகணும். அதனால காமெடி பண்ணிட்டு இருக்காம மோராவை தேடு. ஓகேவா? சத்தம் போடாம என் கூடவே வரணும். நான் ரொம்ப கோபக்காரன். பச்சைய மோராவை பூ கிட்ட தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. நமக்கு இப்ப நேரம் கம்மியா இருக்கு. நான் அவரை போய் காப்பாத்துறேன், நீ மோராவை காப்பாத்து. எப்பொழுதுமே என்ன பிரச்சனையில மாட்டி விடுறதே உனக்கு வேலையா போச்சு.
பிரெட்டும் தண்ணியும் தானா? இதெல்லாம் நான் சாப்பிடறதே இல்ல. நீ உள்ள வந்து விழும்போதே தெரியுது எங்கால உள்ள வந்துட்டாங்கன்னு. நம்ம சீக்கிரமா போய் பூவோட வேலையை தடுத்து நிறுத்தி ஆகணும். வாங்க. கண்டிப்பா நிறுத்தணும். ஆனா எப்படின்னு தான் தெரியல. பராக் பாக்காதீங்க, சீக்கிரம் வாங்க போலாம். ஆனா மோராவை எப்படி காப்பாத்த போறோம்? அவ இல்லாம நான் வர மாட்டேன். நீங்க எப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஜெனு அவங்கள கூட்டிட்டு வரான். உனக்கு பனானா வேணுமா மங்கி? ஓ பனானாஸ். அப்ப சொல்றத கவனமா கேளு. முதல்ல லைட்டை ஆன் பண்ணணும். லைட்டை ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ லிவரை ஆன் பண்ணு. அப்புறம் லிவர் ஆன் பண்ணணும். இப்போ உனக்கு தேவையான பனானாவை நீ எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட்டை ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ லிவர். பச்சையா, அங்க ஏதோ சத்தம் கேக்குது. உடனே போய் அங்க என்னன்னு பாரு. இந்த இடத்துக்குள்ள யாரு வர போறாங்க? ஜெனரல் பூக்கு எனக்கு வேலை கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கமே வராது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து என்ன செய்ய சொல்றது. இங்க ஒரு குறுங்க. என்னோட குறுக்கு. உன்னை நான் எப்படி இங்க இருந்து கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். நாங்க சொல்றதெல்லாம் சரியா செஞ்சினா நீ இந்த ஸ்பேஸையும் சுத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜெனரல் போவோ உன்னை ரொம்பவே பாராட்டு. நான் இன்னும் ரெடியாகவே இல்லையா? இதுக்கு பேர் தான் சுத்தி சுத்தி அடிக்கிறதோ. வா மரா, நாம இங்க இருந்து போயிடலாம். இல்ல 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 இல்ல, நம்ம பேசுறதுக்கான நேரம் இது இல்ல. எதா இருந்தாலும் வெளியில போய் பேசிக்கலாம். பச்சையா, இங்கேயே படுத்து தூங்கிட்டியா? இல்ல, அந்த குரங்கு எங்க? அது அங்கதானே மேல இருக்கு. அதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. உனக்கு தான் இப்ப ட்ரைனிங் கொடுக்கணும் போல இருக்கு. பிளேமோ, சொல்லுங்க ஜெனரல். லான்ச் பண்றதுக்கு தயாராயிரு. அப்படியே பண்ணிடுறேன் ஜெனரல். அங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. நாங்க கூட எங்க வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டோம். இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சீக்கிரமா குணமாயிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. என்னோட பொண்ணை மாத்துறது எப்படி எனக்கு தான் தெரியும். அவ ஏதோ உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறா. அது என்னங்கறது அவளை மாத்துனதுக்கு அப்புறம் தெரியும். இப்ப பாருங்க. என்னாச்சு? அப்ரகடப்ரா, யூகஸ் போகஸ் அல்ஜிப்ரா. ஆகா, என்ன சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இது மங்கி தான் நினைக்கிறேன். நம்ம மாறுதல இவனைய கூட்டிட்டு வந்துட்டோம். இதத்தானே நான் அவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன். நல்ல வேளை நான் கூட என் மந்திரம் தான் பழிக்கலையோன்னு ரொம்ப கவலையாயிட்டேன். சரி, பிரச்சனை இல்ல. இப்போ டிஎனோட பொண்ணு இல்லடா. என் பொண்ணு இப்ப எங்க இருக்கா? அதோ அங்க பாருங்க. இந்த இடத்துல குரங்கு தானே இருந்தது. இங்க உட்கார்ந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பழையபடி உன் உருவத்தை குரங்கா மாத்திக்க. இந்த வாழைப்பழம். என்னது, நான் மங்கியா? லான்ச் பண்ண வேண்டாம். லான்ச் பண்ண வேண்டாம். நான் லான்ச்சுக்கு தயாரா இருக்கேன். லான்ச் பண்ண வேண்டாமா? நான் இப்ப எங்க போயிட்டு இருக்கேன்? என் நண்பே. ஓ, எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ராக்கெட்டை விட பவர்ஃபுல்லா ஒண்ணு நமக்கு தேவை. அதுவும் அவன் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ரெடி ஆயிட்டு? நான் தயாரா இருக்கேன். வெற்றியோட திருப்பி வா. அங்க பாருங்க ஜெனரல் மங்கிய. இல்ல, அது அந்த எலமெண்ட்ஸ் தான். காவலாளிகளே, இங்க வாங்க. அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சு இழுத்துட்டு வாங்க. இது என்ன கனவா? அது கிட்ட கனவா? இல்ல, இது கனவுல. இங்க நடக்கிறது எல்லாமே நிஜம்தான். நீ எப்படி இங்க வந்த? நான் எங்க எப்படி வருவேன்னு யாருக்குமே தெரியாது. பஞ்ச் டைலாக் எப்படி இருக்கு? நல்லா இறுக்கமா புடிச்சுக்க. நம்ம இங்க இருந்து இப்ப போறோம். நம்ம கீழே தானே போகணும். அதுக்கு இது மூலமாவே போலாமே. மாங்கி,
வெடிக்க போதா? அப்ப உடனே ஜம்ப் பண்ணிடு. அங்க வந்துட்டேங்க. இன்னைக்கு இவங்க ஒரு கை பார்க்காம விட போறதில்ல. நீ மட்டும் தான் கட்டுவியா? என்னோட பவரை காட்டுறேன் பாரு. சீக்கிரம் பண்றது வேகமா பண்ணு. எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. ஃப்ளேம் வரலனா அங்க முடிவே இல்ல. உன் கதை முடிய போதே. ஏதாவது இடம் பார்த்திருக்கியா? இறங்குறதுக்கு இடம் பார்க்கல, ஆனா சேஃபா இறங்குறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஆகா, இது அருமையா ஒர்க் ஆகுதே. ஆனா கடைசி வரைக்கும் இந்த கொடைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அங்க பாரு. இனிமே என்னோட வழியில நீ குறுக்க வருவியா? அதே தான் நானே கேக்குறேன். மரியாதை இங்க இருந்து நீ போயிடு. இப்ப நீ எப்படி தப்பிக்க போறன்னு பாக்குறேன். உனக்கு சொன்னா புரியாது தம்பி. இவனை என்ன பண்ணாலும் நம்ம வீக்னஸ் வீணாவில போதே. என்னடா ரொம்ப ஜில்லுன்னு இருக்க? ஜில்லுன்னு இருக்கா? ஐஸ் கட்டிக்குள்ள இருக்கிற தம்பி. சந்திரன், நீங்க யாரை தேடி வந்தீங்க? இதுக்கு மேல நடிக்காத. உன்னோட கதை இப்ப முடிய போகுது. அப்படியே செவர்ல போய் எங்கேயாவது முட்டிக்க போ. பரவாயில்ல, வந்து சேஃபா இறங்கிட்டீங்க. அங்க பாரு, பச்சை இனம் பூ ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. வந்துட்டீங்களா? உங்க ரொமான்ஸ கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கிறீங்களா? இங்க பாருங்க, டப்பா மாட்டியானுங்க நிறைய பேர் வரானுங்க. இவங்கெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தாக்கு பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்றதை விட்டுட்டு எங்க இருந்து போறது ரொம்ப நல்லதுப்பா. அவரு சொல்றது கரெக்ட் தான். வாங்க போயிடலாம். என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், உங்களுடைய டெஸ்ட்ல நான் தோத்துட்டேன். என்ன சொல்ற? நான் ஒண்ணு அப்படி நினைக்கலையே. என்ன மார்டன் மங்கியா மாறினதும் அவ கடத்தப்பட்டதுக்கு காரணமும் நீங்க சொன்னபடி அந்த குடுவையை நான் ஓபன் பண்ணிருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லையா மாஸ்டர்? அதான் நடந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அது உங்க பேச்ச மீறின மாதிரி தானே. ஆனா நீ பிரச்சனை வந்தா அப்படியே விட்டுட்டு ஓடலையே. என் பொண்ணு மேல இருந்த காதலால எவ்வளவு கஷ்டப்பட்டேன். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. ரொம்ப தேங்க்ஸ் பா. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். நண்பர்களே, உங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ். நீங்க எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க. நீங்க கண்டிப்பா ஒரு நாளாவது என் நாட்டுக்கு வரணும். எங்களோட நாட்டுக்கு? ஓ ஆமா, மன்னிச்சிரு டார்லிங், நான் அதை மறந்துட்டேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ மோரா. உங்க கூட இருந்த அனுபவம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நான் மோரா கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். என்ன டவுட்னா, அந்த குடும்ப பத்தி தானே? சரி, இந்த நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த குடுவைய